ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாம் இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் நம்ம பிள்ளையாரை நினைத்து பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, பிள்ளையாரை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை இரவு நேரத்தில் தூங்கும் பொழுதோ இல்லை காலையில் பிரம்ம நேரத்தில் எழுந்தோ நம்ம இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு வரணுமாங்க. முக்கியமாக இந்த ஒரு மந்திரத்தை நம்ம கூறும் பொழுது இதுக்கு பூஜை செய்யணும் இல்லைன்னா நம்ம எதுவும் அசைவம் சாப்பிடாமல் இருக்கணும், குளித்து இருக்கணும், விரதம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு எண்ணமுமே கிடையாதுங்க. பிள்ளையாரை நம்ம முழு மனதுடன் நினைத்து கொண்டு இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டு வந்தாலே போதும். இதனுடைய சக்தி அதிக அளவில் இருக்குமாங்க. எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை நீங்களும் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையும் இதை பண்ணிட்டு வர சொல்லுங்கள். இதனால் நீங்கள் பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இது காஞ்சி மகான் மகாபெரிவா அவருடைய பக்தருக்கு அறிவுறுத்தின ஒரு எளிய பரிகார முறை தான். எனவே கண்டிப்பாக நீங்களும் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க அனைவருமே இதை பண்ணிட்டு வாங்க. இது என்ன பரிகாரம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். பிள்ளையாருக்குரிய இந்த ஒரு வரி மந்திரத்தை நம்ம ஒரு நாளைக்கு 108 முறையாவது நம்ம குறைந்தபட்சம் கூறிட்டு வந்தோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்தியாக இருக்கட்டும், கெட்ட எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள், வீட்டில் திருமணம் நடக்காமல் பையனோ பெண்ணோ இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கட்டாயமாக திருமண யோகம் இதனால் கைகூட வாய்ப்புகள் இருக்குது. பையன் படித்திருக்கான், பெண் படித்திருக்கா, இருந்தாலும் படித்ததுக்கு ஏற்ற வேலையே இல்லை, இல்லைன்னா ஊதியம் சம்பளம் குறைவாக இருக்குது, சம்பளம் கை நிறைய வாங்கணும் அப்படின்னு கூறுவாங்களும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு கூறுபாங்களும் பிள்ளையாரை நினைத்து கொண்டு இந்த ஒரே ஒரு மந்திரத்தை கூறுங்க. நீங்கள் பிள்ளையாரை நினைக்கிட்டு எந்த ஒரு காரியத்தை பண்ணாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். தடைகளையும் பிரச்சனைகளையும் தீர்க்கும் முதன்மை கடவுளாக இருக்கும் விநாயகர் பிள்ளையாரை நினைத்து நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கூறி பாருங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து கூட கூட்டு பிரார்த்தனை போல் கூட நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லைன்னா தினசரி கூட நீங்களோ கூட காலைல பிரம்ம முகூர்த்த வேலையில் இருந்து வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவராவது இந்த ஒரு செயலை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வீடு முழுவதும் நீங்கள் பெரிய அளவில் நன்மையிலானது நடக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. எனவே தவறாமல் நீங்களும் இதை பண்ணிட்டு வாங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பக்கத்தினர் அனைவருக்குமே இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களும் இந்த ஒரு வரி மந்திரத்தை பிள்ளையாரை நினைத்து கூறிட்டு வர சொல்லுங்கள். இதனால் மிகப்பெரிய அளவில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீருமாங்க. அந்த ஒரு வரி மந்திரம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓம் கணேசாய நமக, ஓம் கணேசாய நமக, ஓம் கணேசாய நமக, ஓம் கணேசாய நமக. இதுதான் அந்த ஒரு வரி மந்திரம். இது உங்களால் குறைந்தபட்சம் 108 முறைகளாவது நீங்கள் கூறிட்டு வாங்க ஒரு நாளைக்கு. இதனால் இங்கே பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. எனவே நீங்களும் கூறுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் இதை கூறிட்டு வர சொல்லுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள், தடைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாமே ஒன்றுமே தெரியாமல் ஓடிவிடும். இதை தொடர்ந்து 21 நாள் நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு இருக்கும் ஒட்டுமொத்த பிரச்சனையும் போயிடும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள்.